காலைதோறும் புதியவை தப்புவிக்கும் கரம் மார்ச் 3. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:10. ஒரு ரோமானிய யூதர் ரிச்சர்ட் உம்ப்ரான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் கம்யூனிச சிறையில் அடைக்கப்பட்டு 12 வருடங்கள் மிகவும் கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டு தாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை மறுதலிக்குமாறு வற்புறுத்தப்பட்டார். ஆனால் அவர் விடுதலையாகும் வரைக்கும் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அவர் தாம் எழுதிய த ஒராக்கிள்ஸ் ஆஃப் காட் என்ற புத்தகத்தில் அந்த சிறைச்சாலையின் கொடூரமான சூழ்நிலையிலும் அமைதியோடும் சமாதானத்தோடும் எப்படி தன்னால் இருக்க முடிந்தது என்பதை ஒரு சிறு கதையின் மூலம் விளக்கி எழுதியுள்ளார். ஒரு கப்பலில் அந்த கப்பலின் மாலுமியோடு அவரது மனைவியும் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த கடலில் ஏற்பட்ட புயலினால் கப்பல் அங்குமிங்கும் அலைமோதியது. அப்போது அந்த மாலுமியின் மனைவி அவரிடம், இந்த மாதிரி கப்பல் அலைமோதி தடுமாறி கொண்டிருக்கும் போது உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது என்று கேட்டாள். அப்போது அந்த மாலுமி அருகில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து தன் மனைவியின் நெஞ்சுக்கு நேராக வைத்து, நீ இப்போது எப்படி அமைதியாகவும் பயப்படாமலும் இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், நான் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த கத்தி என் அன்பு கணவனது கரங்களில் அல்லவா இருக்கிறது. நீங்கள் என்னை நேசிக்கிறபடியால் என்னை குத்தமாட்டீர்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும் என்று கூறினாள். அப்போது அந்த மாலுமி, அதுதான் நான் அமைதியாய் இருப்பதன் காரணமும் கூட. இந்த அலைகளும் கொந்தளிப்பும் என் அன்பு தகப்பனின் கரங்களில் இருப்பதால், அவருக்கு இந்த அலைகளும் அடங்கும் என்பதால் தான் நான் இந்த புயலை குறித்து பயப்படாமல் இருக்கிறேன் என்று கூறினார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் புயல் வீசிக் கொண்டிருக்கிறதா? என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எங்கு போவது என்று தெரியாமல் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாய் எரு என்று கட்டளையிட்டு புயலை அமைதலாக்கினவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் புயலையும் அலைகளையும் காற்றையும் அமைதலாக்க வல்லவர். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 என்றவர் இன்னும் மாறாதவராகவே இருக்கிறார். ஜெபம். அன்பின் தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் தப்புவித்து பாதுகாக்கிறீரே, அதற்கு நன்றி.